நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். Proverbs 12th chapter verse 12. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Proverbs 12:3 also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. The proverb is the word say the root of the righteous man yieldeth fruit. நீதிமானுடைய வேர் அசையாது என்று அதற்கு முன்பாகவே நீதிமொழிகளில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It is also said in the proverbs before that the root of the righteous shall not be moved. தேவனுடைய மனிதன் இல்லாவிட்டால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் என்று சொல்லுகிறவன் அவன் வேறுவிடக்கூடிய சக்தி உள்ளவன். A man of God or a spirit anointed man, he is a man able to give the root. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மரத்துக்கு ஒரு விருட்சத்துக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. A Christian life is compared to the tree. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் கர்த்தரால் நாட்டப்பட்டவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். A child of God who is planted by the Lord, we should understand this. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சங்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Numbers 24:4 it is they are like the aloe trees planted by the Lord. முதலாம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said he shall be like a tree, their leaves will not be withered away. ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஒரு விருட்சத்தோடு ஒரு மரத்தோடு ஒப்பிடப்பட்டு வேதத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறார். The scripture is a spiritual man is compared to the tree and set in many ways. இயேசு தன்னை பற்றி சொல்லும் பொழுது நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று சொன்னார். Jesus said while he was saying about him, I am the vine, you are the branches. நீதிமான் பனையை போல செழிப்பான் உயரமாய் வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says the righteous man will be grow like a palm tree and flourish. ஏன் ஒரு தெய்வீகமான மனிதனை மரத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார்? Why God is speaking a divine man compared to a tree? ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்ன? What is the expectation from a life of a man? ஒரு மரத்துல எப்படி ஒரு மனிதன் கனியை எதிர்பார்க்கிறானோ பலனை எதிர்பார்க்கிறானோ அதுபோல ஆவிக்குரிய மனிதனிடத்திலும் தேவன் ஒரு கனியை எதிர்பார்க்கிறார். As a man expects fruits and reward from a tree, in the spiritual life also God expects fruit from us. மாதமெல்லாம் நாம் வேலை செய்து ஒரு கூலியை சம்பளத்தை எதிர்பார்க்கிறோம். The whole month we are working and we are expecting a wages from that. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எதையோ எதிர்பார்க்கிறார்கள். The parents are expecting something from their children. மனைவி புருஷனிடத்தில் எதையோ எதிர்பார்க்கிறார். Wife is also expecting something from her husband. மனைவியிடத்தில் புருஷன் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் பார்க்கலாம். We can also see the husband expects something from his wife. அதுபோல தேவனும் கூட தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். Even likewise God is also expecting something from his children. அந்த காரியம் எதிர்பார்த்தது கிடைக்காத பட்சத்தில் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Unless we give not the fruit, we are having the judgment, we should understand that. ஒரு அத்திமரத்தண்டை போய் இயேசு கனியை தேடின பொழுது அது கிடைக்காத பட்சத்தில் அதை சபித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். We all know that when Jesus Christ went to a fig tree and sought for the fruit, when he was not found the fruit, he cursed it. ஒரு தோட்டத்தில் இருக்கிறதான ஒரு அத்திமரத்துல கனியை தேடி அந்த எஜமான் கடந்து வந்தான். Owner of the house, owner of the garden, he came to the tree and seeking fruit in that. அது வளர்ந்திருந்தது, ஆனால் அது எதிர்பார்த்த கனியை கொடுக்கவில்லை. It was well grown, but it did not give any fruit at all. ஆனபடினால அதை வெட்டி போடு என்று தோட்டக்காரனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்கலாம். So we can see the owner said to the husband, when he cut it off. அவன் சொல்லுகிறான், இல்ல ஆண்டவரே, இல்ல எஜமானே, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று சொன்னபடினால் அவன் விட்டு விடுகிறான். The husband said, no my master, let it be one more year. அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? What was his expectation? அந்த மரத்துல கனியை அவன் எதிர்பார்க்கிறான். He is also expecting fruit from that tree. தேவன் ஒரு விசுவாசியின் இடத்துல ஊழியன் இடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? What God expects from a servant of God and a believer? பணத்தையோ பொருளையோ அல்ல. Not the money or the material things. பலியையும் காணிக்கையை நான் விரும்பவில்லை என்று ஆண்டவர் பேசுகிறார். The Lord speaks, I do not expect any sacrifices and மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says what is he seeking unless you except you walking humbly. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆவியின் கனி என்று 9 விதமான தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about the 9 nature of the fruit of the spirit in Galatians 5:24. கோடாரியானது இப்பொழுதே மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. The axe is laid down now in the near the root. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says all the trees which do not give the good fruit will be cut off and put it in the fire. தேவனுக்கு சித்தமில்லாத பரமபிதாவினால் நடாத மரங்கள் எல்லாம் வேரோடு நாற்றுகள் எல்லாம் பிடுங்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. All the plants with the heavenly Father planted not will be uprooted. ஆனபடினால தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? So what God expects from a man? ஒவ்வொரு மனிதனும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Every man has to give fruit. God expects that. இங்கே நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும்
என்று சொல்லி இருக்கிறார். Here it is said about the root of the righteous man yieldeth fruit. ஒரு மரத்துக்கு மிகவும் முக்கியமானது வேர். Only very important portion of a tree is a root. அதுக்கு வெளிச்சம் தேவை. It needs light. அதுக்கு உரம் தேவை. It has so new manure. இப்படி பல தேவைகள் அதுக்கு இருந்தாலும் அது வேர் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். வேர் இல்லாவிட்டா அந்த மரம் நிக்காது. Though it need various necessities, even though it don't find place to root it cannot stand. சில மரங்கள் வேர்ல கனி கொடுப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். You can also see some trees will be giving fruit. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். The root of the righteous shall yield fruit. நீதிமானுடைய வேர் அசையாது. The root of the righteous shall not be moved. பெரிய காற்று அடிக்கும், மரம் அசையும், ஆனா என்ன செய்யாது? வேறு அசையாது. There will be a great wind and the tree also shake, but the tree also எப்பொழுது அந்த மரத்தினுடைய வேர் அசைதோ அப்பொழுது அந்த மரம் விழுந்து விடும். Whenever the root of the tree shaken, the tree will fallen down. சில மரங்கள் மேல காற்று வேகமாய் மோதி அடிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். Sir, you can also see some of the wind also blow upon some trees very அந்த speedily. நேரத்துல நீங்க போய் அந்த மரத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா பெரிய கீறலா இருக்கும். இந்த பூமி எல்லாம் பிளந்தது போல இருக்கும். If you go and see near the tree, there will be cracks found in the earth. உடனே அது விழுந்துரும், நீங்க பயப்பட வேண்டியதில்லை. You no need to worry. You will also worry sometime it will fall அந்த down. பெரிய காற்று அடிச்சதுனால அந்த நிலம் கீறனதுனால அது விழுகிறது இல்ல. தேவன் அதற்கு உதவி செய்கிறார். God is helping there because of the great wind, it never fall down. God is helping that tree. என்ன உதவி செய்கிறார்? What kind of help God is doing to அந்த that? பூமியை பிளந்து இன்னும் அது ஆழமாய் வேர்விடுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி God is கொடுக்கிறார். also making chances. The earth has to crack it and the root has to go நீ deeper. அசைக்கப்படும் பொழுது நீ உன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். When you are shaken, you should make firm yourself. நீ அசைக்கப்படும் பொழுது உன்னை வேரூன்றிக் கொள்ள வேண்டும். When you are shaken, you should be rooted in. பிரச்சனை வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ள உன்னை நீ உறுதிப்படுத்திக் கொள்ள When வேண்டும். you are getting the problem, you have to make strong yourself in Christ. ஆனபடியால் நீதிமானுடைய வேர் அசையாது, அது கனி கொடுக்கும். So the root of the righteous man will not be moved, but it will give fruit. ஒவ்வொரு மரத்துக்கும் ஆண்டவர் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். God has kept each and every tree for a particular time. செடிகளுக்கும் ஒரு காலம் உண்டு. There is a time for the plants. அந்த நேரத்துல அந்தந்த காரியம் நடக்கும். During that particular season, that particular நீங்க பாருங்க, சில நேரத்துல இலை மொத்தமா உதிர்ந்து போய்விடும். Sometimes during the autumn period, all the சில leaves will நேரங்கள்ல wither. பாருங்க எல்லாம் பூத்து குலுங்கி அழகா பசுமையா இருக்கும். And sometimes all will be greenish and all blossoms and நம்மையும் கூட கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு சபையில வைத்திருக்கிறார். God also with a great expectation kept in the church. இத்தனை வருடத்துல நீ கனி கொடுக்கணும்னு வச்சிருப்பார். This many years you have to give fruit. அப்படி கனி கூடாத நேரத்துல தான் உனக்கு சிட்சைகள் உண்டாகிறது. Whenever you are not do not give fruit, you are getting some punishment. சில மரங்கள் சிலர் சபையில இல்லாம போனதுக்கு காரணம் அவங்க நல்ல கனி கொடுக்காதனால வெட்டுண்டு வெளியே எடுத்துட்டார். Some trees are not found in the church because they do not give the good fruit. They were cut off and taken out. அந்த மரம் வளர்ந்து பயங்கரமா நிழல் கொடுத்தது. ஆனா அந்த எஜமான் சொல்றான் இது நிலத்தை கெடுக்கிறதுன்னு சொல்றான். This tree also grow well and giving shade, but the owner says it is also spoiling the ground. நீ சபையில ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்து நல்ல எல்லாருக்கும் நல்லா இருக்கலாம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற கனி கொடுக்காட்ட வெட்டப்படுவாய். You may be also with a well growth being in the church to all, but if you don't give the fruit what God expects, you will be cut off. எல்லாருடைய வேரும் கனி கொடுக்குமா? Will all the root will be give fruit? துன்மார்க்கன் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு பைபிள் The சொல்லுகிறது. Bible says the wicked man cannot do anything. அவன் நிலைவரப்படான். He will not be stand firm. அவனுக்கு நிக்க முடியாது. He cannot stand firmly. ஆனா நீதிமானுடைய வேர் அசையாது, அது அப்படியே நிற்கும். But the root of the righteous man will not be moved, it will stand forever. அப்படியானால் சபையில உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீதிமான்களாய் மாற வேண்டியது அவசியம். So it is necessary each and every child of God in the congregation should become the righteous. எப்படி ஒரு பாவி நீதிமானாய் மாறுகிறார்? How a sinner become a righteous man? எப்படி ஒரு பாவி நீதிமானாய் மாற முடியும்? How a sinner can be changed into a righteous man? பாவிகளை நீதிமானாக்குகிறவர் தேவன். Only God makes a sinner into a righteous man. எப்படி ஒரு பாவி நீதிமானாய் மாற முடியும்? How a sinner can become a righteous man? ஒரு பரிசேயன் ஜெபிக்க முடியாய் போனான். A Pharisee went to pray. ஒரு ஆயக்காரன் ஜெபிக்க முடியாய் The போனான். publican also went to pray. அந்த ஆயக்காரன் ஜெபிக்கும் பொழுது When the publican Pharisee prayed, வானத்தின் when the publican started praying, அவன் என்ன சொன்னான்? what did he say? நான் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்க எனக்கு சக்தி இல்ல. I don't have ability or worthy to look into heaven. மார்புல அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான். He was stabbing on the breast and started ஆண்டவரே crying, பாவியாகி என் மேல் கிருபையாயிரு. Lord, please have mercy on me, I am a இந்த sinner. ஜெபம் முடிந்த பொழுது அவன் நீதிமானாக ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். After this prayer, he was gone home back as a righteous man. உண்மையான பாவ அறிக்கையும் இருதயத்திலே குத்துதலும் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது கர்த்தர் அவனை நீதிமானாய் உருவாக்குகிறார். When a man has a true confession of sin, when he get a conscience of breaking, God is making him as a righteous man. ரோமர் 5:1 பார்க்கும் பொழுது When we see in Romans 5:1, விசுவாசத்தினால ஒரு மனிதன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான் என்று பவுல் பேசுகிறார். God speaks, a man is by faith made as a justice man. மத்தேயு 1 பார்க்கும் பொழுது When we see in Matthew 1st chapter, இயேசுவின் தகப்பனாகிய அந்த யோசேப்பு அவர் என்ன சொல்லுகிறார்? the father Joseph, the father of அவன் Jesus, நீதிமானாக Joseph, இருந்தபடியால் அந்த மரியாளை அவமானப்படுத்த எண்ணவில்லை. because he are not willing to put
away Mary because he was a righteous man. சபையில நீதிமான்களை எப்படி பார்க்க முடியும்? How can we see the righteous people in the congregation? அழுது தேவ சமூகத்துல காத்திருப்பான். They will be waiting in the presence of God. அவருடைய குறைகளுக்காக மனஸ்தாபப்படுவான். They will also make confession for their அவனை sin. கர்த்தர் நீதிமானாய் பார்க்கிறார். God is also seeing them as a righteous people. மற்றவர்களை அவமானப்படுத்தாத ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நீதிமான். If a man is there, he is not shaming other, he is a righteous man. உன் தகப்பனை நீ அவமானப்படுத்துகிறாயா? Do you make shame your father? உன் குடும்பத்தாரை நீ Do அவமானப்படுத்துகிறாயா? you make shame your family members? உன் மனைவியோ புருஷனையோ நீ Do you அவமானப்படுத்துகிறாயா? make shame your husband or wife? சபையில யாரையாவது ஒரு விசுவாசியோ யாரையாவது நீ அவமானப்படுத்துகிறாயா? Do you shame or accounting least anybody in the அப்படி church? மற்றவர்களை நீ அவமானப்படுத்தும் பொழுது நீ நீதிமான் இல்லை. When you are shaming others, you are not a righteous man. மற்றவர்களை அவமானப்படுத்தாதவன் தான் நீதிமான். One who do not shame other is a righteous man. அவன் எப்படி கனி கொடுப்பான்? How he can give fruit? இந்த மரங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் When you see, watch the trees, அது வேறு கொடுக்கிறது டிஃபரண்டா இருக்கும். the root will be somewhat different. சில மரங்கள் மேலேயே வேறு கொடுக்கும். பாருங்க தென்னை மரங்கள்லாம் பாருங்க அங்கங்க சின்ன சின்ன வேறு இருக்கும். ஆனா மெயின் வேறு அதுக்கு ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல தான். அதனால சில நேரத்துல விழுந்து விட வாய்ப்பு உண்டு. Some trees will be only having the tap root and some other side root also, so chances come it may fall down. ஆனா நூற்றுக்கணக்கான அடிகள் உள்ள மரங்களை பாருங்க. But you see the trees which are hundreds of feet upward. எவ்வளவு உயரம் போதோ அவ்வளவு ஆழம் வேற கொண்டு போகும். As much as it grow upward, the root also சில go deeper. மரங்கள் அகலமா அது விரிஞ்சி இருக்கும். Some trees will be so broader. அதுக்கு ஏற்றது போல கீழே வேற அகலமா வைக்கும். According to that, the root also will be broader and wiser. ஒரு பில்டிங் கட்டறோம்னா அதுக்கு எவ்வளவு உயரம் போதோ அவ்வளவுக்கு அளவு பேஸ் நம்ம உறுதிப்படுத்துகிறது நமக்கு சத்தியம் தெரியும். We know that the subject, if we want to make a building, as much as it goes up, we have to make the base. அந்த மரத்துக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லி கொடுக்க வேண்டாம். You don't need to teach anything to that tree. இப்படி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே You don't கிடையாது. need to preach like this. இல்லனா அது அடிச்சு சிச்சிக்க வேண்டிய அவசியமே You don't need கிடையாது. to beat and punish that tree. நீங்க எங்க நட்டினாலும் அது ஆழத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். Wherever you plant, it will be going on in the deep. அந்த மரத்துக்கே அப்படி ஒரு அறிவு தேவன் வச்சிருக்கிறார். God has kept the knowledge for the tree itself. எல்லா மரமும் ஒரே மாதிரி வளர்றது இல்ல, கனி கொடுக்கிறது இல்ல. All trees will not be grow like similar and give fruit. சில மரங்கள் எத்தனையோ அடி வளருது. அது நீங்க பாத்தீங்கன்னா அது அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழத்துல போய் கொண்டே இருக்கும். Some trees will grow more high, but the root will be go deeper and சில deeper. மரங்களுக்கு அகலமான காரியங்களை தேவன் வச்சிருக்கிறார். அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா அகலமா வேர் விட்டுட்டே இருக்கும். Some trees will be having the broader branches, if you see, and the broader roots also will be found under the ground. மூணு விதத்துல செயல்படுகிறார். Three manners it is also activate. ஒன்று ஆழமாய் போவது, One is going deeper. இரண்டாவது அகலமாய் One போவது, is another thing is going மூணாவது broader. எங்க தண்ணி இருக்கோ அதை தேட ஆரம்பிச்சிடும். Thirdly, wherever water found, it go and search அந்த over it. தண்ணீரின் வாசனைக்கு அது போயிட்டே இருக்கும். It will go and smell the water. யோபு 29ல நீங்க அதை பார்க்கலாம். 19 தண்ணீர் ஓரத்துல தான் அது போயிட்டே இருக்கும். It will go near the water. You can see in Job 29. அதுக்கு ஜீவன் உண்டாகிறதுக்காக அது தேடிக்கிட்டே இருக்கும். Because it has a life, because to make life, it will go and search water. அதுக்கு யாரு சொல்லி கொடுத்தது? Who has taught that? அந்த விதையிலேயே அந்த அறிவெல்லாம் இருக்கு. In the seed itself, all the knowledge is found. உனக்குள்ள வசனம் சரியா விதைச்சா நீ ஆழத்துல போய் கொண்டே இருப்பாய். The seed of the word of God is the sowed in you correctly, will also go deeper. ஒன்று ஆழமாய் போவது, மற்றொன்று அகலமாய் போவது, மற்றொன்று நீரை தேடி போவது. One is going deeper, another is going broader, another is going searching water. எப்பொழுதும் ஒரு அபிஷேகத்தை நோக்கியே ஒரு மனுஷன் செயல்பட்டு கொண்டே இருந்தானால் அவன் எப்பொழுதும் பசுமையாய் இருப்பான். If a man always seeking the anointing, he will be always flourishing. வயசாயிருச்சு அப்படின்னு ரொம்ப பேர் நம்ம சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். We also see here many are saying I am old. சங்கீதம் என்ன சொல்லுகிறது? What the psalm says? முதிர் வயதிலும் அவர்கள் பசுமையும் புஷ்டியுமா இருந்து கனி தருவார்கள் என்று சொல்லி. The old age also they will be very flourishing and give fruit. பரியாசக்காரர், துன்மார்க்கர், பாவிகள், இந்த மூன்று பேரோடு சேராத இருக்கிற மனுஷன் எப்பொழுதும் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருந்து கனி தருவான். The one who do not join with a sinner and mocker, he will be always giving the fruit. பைபிளை தூக்கிட்டு இல்ல, You have carried the Bible, no? பழைய பாவிகளோடு இல்ல ஒரு தொடர்பெல்லாம் விடு. You cut off all the relation with the old sinner. அவங்க கூட சேர்ந்து ரவுண்ட் அடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டு. You stop going around with him. அவங்க கூட சேர்ந்து கலந்த இடத்துக்கு சுத்துறதெல்லாம் நிப்பாட்டு. You stop going around with him various places. அவங்க கூட இருக்கிற தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வா. Cut all the relationship little by little. உனக்கு கிருபை ஜாஸ்தி இருக்கா? Do you have the grace more? அவனுக்கு சத்தியம் சொல்லி அவனை எங்க கொண்டு வா? தேவ சமூகத்துக்கு கொண்டு வா. Tell him the truth and bring him to the presence of God. மற்றபடி நீ அவனோடு சேர்ந்து போனினா உன்னை பாவியிலும் பிரதான பாவியா மாற்றி விடுவான். Or else if you go united with him, he will make you a sinner and worse sinner. ஒரு தன்மையும் இல்லாம பேச்சு திறமையும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்கிற ஒரு மரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கு. That such kind of tree, it cannot even talk. It has a good knowledge like that. உனக்கு அபிஷேகம், பைபிள், டீச்சிங் என்னெல்லாமோ இருக்கு. ஆனா உனக்கு
தண்ணீர் ஓரமாய் அபிஷேகத்தை நோக்கி போகணுங்கிற சிந்தை இல்ல. You are having anointing and Bible and preaching everything, but you don't have the mind, go near the water. நீதிமான் எப்பொழுது கனி கொடுப்பான்? When a righteous man can give fruit. ஞானசானம் பெற்ற உடனே கனி கொடுத்துருவானா? Will he give fruit after the baptism? எப்படி அவன் கனி கொடுக்க முடியும்? How can we give the fruit? ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கு. Each and every step there is a life of giving fruit. இயேசுவை ஏத்துக்கிட்டு வரும்பொழுதே யோவான் சாணன் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடு. So according to the repentance you have to give fruit. ஞானசானம் எடுத்த பிறகு அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழணும். After taking the baptism you have to live a life according to that. அபிஷேகம் பெற்ற பின்பு அதுக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்கு. After receiving the anointing you have to live a life according to that. இந்த சபையில வந்த பிறகு இதுக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்கு. After you come to this church there is a life regarding that. எருசலேமுக்கு புதிய எருசலேமுக்குன்னு ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கு. There is a life of giving fruit for the Jerusalem and New Jerusalem. சியோன் ஊழியம்னா அதுக்குரிய ஒரு கனி இருக்கு. There is a ministry Zion, there is a life for that. தேவன் வந்து அந்தந்த மரத்துல அந்தந்த கனியை எதிர்பார்க்கிறார். God is expecting such kind of fruit from the particular trees. நீ தேவன் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்ட அப்படிங்கிற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? How many of you have in the assurance what God expects that life I have lived so? இல்ல நான் ரீச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? Are you saying I am reaching it? எத்தனை வருஷம் அப்படியே போயிட்டே இருக்க போற? How many years you are going to be go like that? ஒரு குறிக்கப்பட்ட ஒரு புனித ஸ்தலத்துக்கு போறான், அவன் தேடின நிம்மதி கிடைக்கல, உடனே அடுத்த புனித ஸ்தலத்தை தேடி போறான். A particular pilgrim center he is going, if you don't get any peace he is going seeking another pilgrim center. இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? Is it a Christian life? உனக்குள்ள தேவன் கொடுத்த அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் மாறிக்கொண்டே வர வேண்டும். In the life which God has given you should be always made into perfect. நீங்கள் எங்கே வேர் விடுகிறீர்கள்? Where are you giving a root? நான் ஒரு மூணு காரியம் உங்களுக்கு சொல்றேன். I want to tell you three things. இந்த மூணு இல்லன்னா வேற ஒரு மூணுல நீ வேர் கொள்ளுவாய். If you don't have the three things, in another three things will be rooted up. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You understand well? ஒன்னு நீ ஸ்பிரிச்சுவல், இல்லாவிட்டா நீ மாம்சம். Either you should be a spiritual man or should be a carnal one. ஏசா மாம்சம், யாக்கோபு ஆவிக்குரியவன். Esau was a carnal man and Jacob was a spiritual man. இப்படித்தான் தேவன் வச்சிருந்தார். God was kept like that. இஸ்மவேல் மாம்சத்துக்குரியவன். Ishmael was a carnal man. ஈசாக்கு வாக்குத்தத்த சந்ததி. Isaac was the seed of the generation. சர்ச்சில ரெண்டு பிரிவு எப்பொழுதுமே இருக்கும். There will be two groups found in the church always. 10 பேர் இருந்தாலும் அதுல ரெண்டு பிரிவு இருக்கும். 1000 பேர் இருந்தாலும் ரெண்டு பிரிவு இருக்கும். If there is 10 people also there will be two groups. 1000 people also there will be two groups. ஒன்று ஆவிக்குரியவர்கள். One thing is the spiritual group. ஒன்று மாம்சத்துக்குரியவர்கள். Another group is according to carnal. அதனால மாம்சத்துக்குரியவங்கன்னா இவங்க ஞானசானம் எடுத்துக்க மாட்டாங்க, பரிசுத்தாவி பெற்றுக்க மாட்டாங்க, ராபோஜனம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்காத. எல்லாம் கரெக்ட்டா உட்கார்ந்திருப்பாங்க. Everything they will be also correct. The carnal group they might have taken the baptism, anointing and everything. இவங்களுடைய கேரக்டர்ல தான் நீங்க அதை புரியணும். Only by their character we can understand. ஒரு மரம் நல்ல மரம் என்று எப்படி அறிவீர்கள்? How can we understand a tree is a good tree? அதின் கனியினால் அறிவீர்கள். By the fruits you can understand. கனியை வச்சு தான் அது நல்ல மரமா கெட்ட மரமாங்கறத நீ கண்டுபிடிக்க முடியும். By the fruit of the tree we can find out whether it's a good tree or a bad tree. அதனால இந்த ரெண்டு குரூப்பும் எல்லா இடத்துலயுமே இருக்கும். So all the two groups will be in the church. நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. You listen well. முடிஞ்சு போயிட்டு யாரு நீதான் பாம்புன்னு சொல்லிட்டு யாரையாவது குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. After this worship is over, don't go and blame you are the snake. நீங்க உங்களுடைய வேர் எங்க போகுதுங்கறத பார்க்கணும். You got to find out where is your root is going. அந்த வேர் மூணு காரியத்தை நோக்கி போகுதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். I say the root is going towards three things. ஒன்று ஆழத்துல போகிறது. One is it go deeper. ஒன்று அகலத்துல போகிறது. Another is broad wise. மற்றொன்று நீரை தேடி போகிறது. Another thing it goes towards the water. எதுக்காக? Why? ஆழத்துல போகும் பொழுது உயரமா வளரலாம். If it go deeper it can also grow upward well. அகலமா போகும் பொழுது வெளியே பறந்து நிழல் கொடுக்கலாம். If you also go broader you can also go broad and give shade. தண்ணீரை தேடும் பொழுது நிலைத்திருக்கலாம். When you go search water you can also stand firm. இரண்டாம் அதிகாரம் 6ஆம் வசனம். Colossians 2:6. அங்கே முதலாவது வேர் கொள்ளக்கூடிய ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. There is a way said how we can root it up. என்ன? What is that? நீங்கள் இயேசுவுக்குள் வேர் கொள்ளுதல். You have to root it up in Jesus. அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் மாறுங்கள். You have to be rooted up in him. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் A child of God அவருக்குள் வேர் கொள்ளணும். he has to rooted up in him. இயேசுவுக்குள்ளதான் உன்னுடைய வேர் போய் கொண்டே Your இருக்கணும். root should be going on in Jesus. நீ கிறிஸ்டியனா மாறிட்ட பிறகு கிறிஸ்தவனா நீ கையில பைபிள் எடுத்துட்ட பிறகு நீ கிறிஸ்துவுக்குள்ளதான் நீ வேர் கொண்டே இருக்கணும். After you become a Christian then you have taken the Bible as a Christian you have to go give a root in அவருக்குள் Christ. வேர் கொள்ளும் பொழுதுதான் நீ ஒரு புது சிருஷ்டியா மாறுவாய். When you rooted up in him you will become a new creation. பைபிள் என்ன சொல்லுது? What the Bible says? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன்
புது சிருஷ்டி. If a man is in Christ, he is a new creation. ஒன்று கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்வது. One thing rooted up in Christ. அப்படி கிறிஸ்துவுக்கு உள்ள அவன் போக போக when we go in Christ, அவனை வெளியே பார்க்க கிறிஸ்துவாதான் தென்படுவான். he will also look like a Christian outward. இயேசு எப்போ பார்த்தாலும் பிதா பிதா பிதான்னு பேசிட்டே இருந்தார். Jesus used to talk about the Father always. பிலிப்பு ஒரு நாள் வந்தாரு. Philip one day came. ஆண்டவரே வேற ஒண்ணும் வேண்டாம் இந்த உலகத்துல, பிதாவை மாத்திரம் கொஞ்சம் காண்பிச்சிருங்க போதும். Lord, I know that anything in this world, only show the Father. எப்படியாயினும் ஃாதரை பாத்துறணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. He got to say anyway he wanted to see the Father. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். No man has seen and no man will see, is also dwelleth in the light which cannot no man approach. இயேசு சொல்றார் அவர் என்னோடு இருக்கிறார். He says, Jesus says he is with me. அவர் செய்யறதை நான் செய்கிறேன். What he is doing I am doing. அவர் என்னை தனியா இருக்க விடல. He never allow me to dwell alone. என் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன். I am doing what is pleasing to my Father. இப்படிலாம் சொன்ன உடனே பிலிப்புக்கு ஒரு ஆசை, கொஞ்சம் எப்படியா காட்டிருங்க. When he said everything, Philip said God desire to show him. இயேசு சொன்னார், இது எப்படி இந்த வார்த்தை நீ கேட்கலாம்? How can you ask this word? Jesus said, என்னை கண்டவன் பிதாவை. one who seen me has seen the Father. கிறிஸ்தவனுடைய பிரிச்சு பாருங்க. You separate Christian. என்ன இருக்கு? What is that? கிறிஸ்து அவன். Christ, he is Christ. இதுதான் உண்மையான கிறிஸ்தவத்தினுடைய சரியான கான்செப்ட். This is the right concept of the Christian. உன்னைய பார்த்து அவன் கிறிஸ்துன்னு சொல்லணும். He has to see you and say you are a Christ. இதுதான் சத்தியம். This is the truth. ஒரு இடத்துல பவுல் போய் ஒரு இடத்துல கரை ஏறுகிறார். In one place Paul went to the seashore. தப்பி கரை சேர்ந்து அங்க போய் சேர்ந்தாச்சு. He also escaped and went up to the shore. போன இடத்துல அவங்க கொஞ்ச நாள் இருந்தா திடீர்னு எல்லாரும் நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. Suddenly they were also making fire and they were also warm up themselves. பவுலும் கொஞ்சம் விறகு தூக்கி அள்ளி போட்டார். Paul also put some firewood inside. அதுக்குள்ள ஒரு விரியன் உட்கார்ந்திருந்தது. There was a viper inside. அது இவர் கையை கவிச்சு. It also faced in his hand. எல்லாரும் பார்த்தாங்க. All saw. இவன் கடலுக்கு தப்பிட்டான், ஆனா பாம்புக்கு என்ன செய்யல? தப்பல. He has escaped from the sea but he is not escaped from the snake. இவன் கொலைபாதகன். He is a murderer. எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கையை உதறிட்டான். While everybody saying what shook the head. பாம்பு போய் அக்கினில விழுந்து எரிஞ்சு போயிடுச்சு. And the viper also went in the fire and burst. இவங்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. Everybody was seeing. இவன் ப்ளூ ஆயிருவான். He will become a blue color. இப்ப வாமிட் எடுப்பா. He will also vomit after some time. மயங்கி விழுந்துருவான். He will also fainted and fall down. இப்படிலாம் எதிர்பார்த்து ஒண்ணுமே நடக்கல. Nothing happened after they expect everything. உடனே எல்லாரும் சொன்னாங்க இவன் யாரு? Immediately everybody said whom is he? இவன் யார்? கடவுள். He is God. உடனே கடவுள்டா. Immediately they said he is God. உன்னுடைய செயல்கள் உன்னுடைய சுபாவங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். But action and all activities should reveal Christ. நீ கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டா உன்னுடைய சுபாவங்கள்ல நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துவாய். If you rooted up in Christ in all your action you will also show Christ. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Ephesians 3:17 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? அன்பில் வேரூன்றுங்கள். You have to rooted up in his love. கிறிஸ்துவின் அன்புங்கிறது கரையில்லாத ஒரு அன்பு. The love of Christ is it has no measure. அதுக்கு அளவே கிடையாது. There is no measure for that love. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் அறிவு கெட்டாத அன்பு. The love which cannot be comprehended, that is the depth, height and length everything. இன்றைக்கு நீதிமானுடைய வேர் எங்க இருக்கிறது? Today where is the root of the righteous man? ஒன்று கிறிஸ்துவுக்குள். One is in Christ. இரண்டாவது அவருடைய அன்பில். And secondly in his love. கிறிஸ்துவின் அன்பு தான் மாறாதது. Only the love of Christ is never changed. அந்த அன்புல பட்சபாதமே கிடையாது. There is no partiality in that love. அன்பு சகலத்தையும் தாங்கும். சொல்லுங்க பார்க்கலாம், வரிசையா தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க. Those who can say எல்லாருக்கும் தெரியும். all know that. ஆனா எஃபெக்ட்டே இல்ல. But there is no effect. கல்யாணம் கட்டும்போது கல்யாணத்துக்கு முன்னால பயங்கர அன்பா இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த அன்பு ஃபைனல் ஸ்டேஜ். Before the marriage they are very so loving. After the marriage everything finish. அப்ப அது போலியான ஒரு இனக்கவர்ச்சி. அது there is a fake affection. அது வேஸ்ட். It is also waste. நீ உண்மையான அன்புங்கிறது தாங்கும். Only the true love will bear it. சகிக்கும். It also bore it. சுமக்கும். It will carry. நம்பும். It will believe. விசுவாசிக்கும். It also believe that. அன்பில சந்தேகமே இல்ல. There is no doubt in that love. அப்படி அன்புல யாராவது இருக்கீங்களா? Are you anybody here with that love? கிறிஸ்துவின் அன்புல நீ வேர் கொள்ளணும். In the love of Christ you should be rooted up. கிறிஸ்துவின் அன்புல வேர் கொள்ளும் பொழுது தான் நீ கிறிஸ்துவின் அன்பின் கனியை நீ கொடுக்க முடியும். When you rooted up in the love of Christ you can also give the fruit of love of Christ. ஆவியின் கனியோ அன்பு, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், நற்குணம், இப்படி கனிகள் வந்துச்சு. 9 கனிகள் சொல்லிட்டு இருக்க. The fruit of spirit, joy, love, long suffering, gentleness, meekness, goodness, etc. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி ஆவியின் கனியை கொடுக்க முடியுது? How many of you can give the such kind of fruit of spirit? கிறிஸ்துவின் அன்பிலே நீங்க வேர் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கனி கொடுக்கலாம். If you are also rooted in the love of Christ in your life you can give fruits. ரோமர் 11:16 பார்க்கும் பொழுது we see in Romans 11:16 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said there? வேர் பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும்
If பரிசுத்தமாய் the root is holy, so are the branches. அடுத்து வேறு பரிசுத்தமாய் மாறணும். Oh, your root should be a holy one. பேரண்ட்ஸ் தான் வேறு, Only the parents are the roots. கிளைகள் தான் பிள்ளைகள். The children are the branches. பேரண்ட்ஸ் பரிசுத்தவான்களாய் மாறினா பிள்ளைகள் பரிசுத்தவான்களாய் மாற வாய்ப்பு The உண்டு. parents are become the holy people. The children also will become a holy people. ஒரு வீட்ல ஒரு பையன், நான் காலைல சொன்னேன், ஒரு வீட்ல ஒரு பையன் ரொம்ப இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பிச்சான். In one house, a boy used to roam around asking like. அந்த தாயை கேட்டு, என்னவா உன் பையன் இப்படிலாம் கெட்ட பேர் எடுக்கிறானே அப்படின்னு கேட்டா. When the mother was saying, why your son is getting so much bad name? எங்க வீட்டுக்காரர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காங்க. As my husband, he is also like that. அப்படின்னு என்ன அர்த்தம்? What's the meaning? இவங்க வீட்டுக்காரர் என்ன செஞ்சிருக்காரு? What her husband does? அப்படிதான் சுத்தி இருக்காரு. He also roam like that. என்னங்க உங்க பையனுக்கு ரெண்டு மனைவியானா? ஆமா, எங்க வீட்டுக்காரரும் இதே மாதிரி தான் ரெண்டு மனைவி வச்சிருந்தாங்க. Why your son is having two wives? My husband also having two wives. அந்த ஜீன்ஸ் வர்றது சரி, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு அந்த சுபாவம் அழிக்கப்படும். The genes are destroyed after you come in Christ. ஜென்ம சுபாவத்தை அழிக்கிறது தான் சிலுவை. Destroying the sensual is the cross. ஜென்ம சுபாவத்தை ஒழிக்கிறதுக்கு தான் அபிஷேகம். Only anointing is given to destroy the sensual. முடியாததை தடுத்து நிறுத்தி செயல்பட வைக்கிறது தான் அபிஷேகம். Only the anointing which hinder everything what we cannot do it. தீமை, பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தை அழிப்பதுதான் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். That is the law of the Christ of law of Christ is destroying all the evil thing. ஒன்று இயேசுவுக்குள் வேர்கொள்வது, மற்றொன்று இயேசுவின் அன்பில் வேர்கொள்வது, மூன்றாவது இயேசுவின் பரிசுத்தத்தில் வேர்கொள்வது. One thing is rooted up in Christ, another thing rooted in his love, thirdly rooted in the holiness. பரிசுத்தத்தில் வேர்விட்டா என்ன நடக்கும்? If you rooted in the holiness, what will உன்னுடைய happen? செயல்பாடெல்லாம் பரிசுத்தமா மாறி All your action will be holy. பயங்கர பரிசுத்தமா It இருக்கும். will be more holy. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். One house I visited, வீட பயங்கரமா கழுவி சுத்தம் பண்ணி they வச்சிருந்தாங்க. also cleansed the house well. அப்பதான் புரிஞ்சது அந்த சிஸ்டருக்கு பிடிச்சிருக்கிற ஆவி ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஆனா அது ரொம்ப சுத்தம் பார்க்கிற ஒரு ஸ்பிரிட். And that evil spirit, other very clean evil spirit has caught that sister. நான் அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது When I சின்ன went to the நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே உள்ளதே சொல்றேன். Before I say the வீடு எப்பொழுதும் பயங்கரமா அழகா கழுவி கரெக்டா இருக்கும். very beautifully she also cleaned the house and she will also decorated புருஷன் herself. வீட்டுக்குள்ள வந்தா கூட தொடப்பத்தை வச்சு அடிச்சு கிளியர் பண்ணி தான் உள்ள அனுப்பும். When the husband comes also she will be cleaning the husband by using the broom and send him inside. சுத்தம். There is a cleanliness. எந்த அசுத்தத்தோட உள்ள வந்துடக்கூடாது. There nobody should come with any uncleanness. அது ஒரு ஸ்பிரிட். There is a spirit. ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் பிசாசை துரத்துனாரு. In one place one pastor cast away a devil. உன் பேர் என்னன்னு கேட்டா, what is the name of you? இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பெரிய பிசாசை சொல்ல போதுனா அது அசுத்தம் அப்படின்னு. He said their uncleanness. அப்படினா என்னன்னு கேட்டாரு. What is the meaning? He said இவள சுத்தமாவே இருக்க விட மாட்டேன். I will not allow her to இவ be இருக்கிற clean. இடமும் சுத்தமா இருக்காது. The place where she will not be clean. இவள் Dress சுத்தமா இருக்க Her கூடாது. dress will not be clean. அத நினைச்சபோது நான் சில விசுவாசிகள் வீடுகளுக்கு போனபோது இந்த ஆவி எங்கேயும் இருக்கு போட்டுருக்கு. So some houses I visited the believers house, the spirit also found there. யோசி, எல்லாமே ஸ்பிரிட். Everything is spirit. அப்ப பரிசுத்தத்துல நீ வேறு விட்டா உன்னுடைய சிந்தை, நினைவு, தோற்றம், செயல், தோற்றங்கள் எல்லாமே பரிசுத்தமாய் மாறும். If you are rooted in the holiness, all your action and mind and thought, everything will become holiness. இது டிவைன் ரூட். This is a divine root. தெய்வீக வேர். This is a divine root. இது இல்லன்னா, If you don't have that, இந்த மூணுக்கு நீ கிட்டவே வரலன்னா, if you don't come nigh unto this பட் நீ மரமா சபையில இருக்கிற, but you are a member in the church, அப்ப நீ வேற ஒரு மூணுல நீ வேறு விட்டுட்டு இருக்கன்னு அர்த்தம். but you are also giving the root in another three things. அத நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். You would have to listen well that. ஒன்று பாம்பின் வேர். One is the serpent's root. பாம்புக்கு எங்க வேர் இருக்கு? What kind of root found for the serpent? பாம்புக்கு எப்படி வேர் வரும்? How your serpent has a root? ஏசாயா 14ஆம் அதிகாரம் Isaiah 14 29-30 வசனங்களை பார்க்கும் பொழுது 29-30th verse. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் பிறக்கும். From the root of the serpent there will be cockatrice arise. அந்த பாம்புக்கு ஒரு கனி இருக்கு. There is a fruit for that. அது பறக்கிற அக்கினி சர்ப்பமா இருக்கும். It will be like a flying fiery serpent. அடுத்து அவன் எங்க போய் வேர் விடுறான்? Next he is where he is பாம்புல போய் வேர் விடுறான். He is also laying his root in the serpent. பாம்பின் வேர்ல இருந்து என்ன முளைக்கும்? What will come arise from the என்ன முளைக்குது? பாம்பின் வேர்ல இருந்து எது புறப்படுது? கட்டுவிரியன் புறப்படுது. Only the cockatrice. திடீர்னு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து ஞானஸ்நானத்துக்கு வந்துட்டாங்க. Suddenly a group of people came for the baptism. அந்த ஊரே புறப்பட்டு வருது The ஞானஸ்நானத்துக்கு. whole city was coming for taking for baptism. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. All were astonished. எல்லாரும் ஞானஸ்நானத்துக்கு வராங்க. Because all are coming to take baptism. யோவான் ஸ்நானன் அவங்கள பார்த்தான். John the Baptist saw them. எல்லாம் எப்படி தெரிஞ்சது? How they were looking. எப்படி தெரிஞ்சது? எல்லாம் ஒரு பெரிய பாம்பு கூட்டமே ஞானஸ்நானத்துக்கு வந்த A மாதிரி group தெரிஞ்சது. of snakes coming to take baptism. அவன் சொன்னா விரியன் பாம்பு குட்டிகளேன்னா He பிரசங்கம் said- ஸ்டார்ட் பண்றத பாருங்க. Only he is starting the message, brood of vipers. சிவகாசி விசுவாசிகளேன்னு ஸ்டார்ட் பண்ணாம எப்படி ஸ்டார்ட் பண்றா? How he is not starting like the believers of Sivakasi. எப்படி ஸ்டார்ட் பண்றா? How he is starting, விரியன் பாம்பு குட்டிகளே. brood of vipers. யாக்கோபு 4:4 அவரு பிரசங்கம் வித்தியாசமா பண்றாரு. In the James 4 he is also preaching in different manner. விசுவாசிகளேன்னு சொல்லாம என்ன சொல்லிட்டாரு? Now he is not calling believers. பிரிண்டிங் மிஸ்டேக்கா? Is it printing mistake?
விபச்சாரிகள் You adulterer and adulteress. நீ விசுவாசின்னு சொல்லிட்டு உலகத்தை இப்படி நேசிச்சு உலகத்துக்கு இப்படி வேஷம் போட்டு அலையறியே நீ எப்படி விசுவாசியா இருக்க முடியும்? Telling like a believer and you are also fashioning like a ball and going back to பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் பிறக்கும் அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும். From the root of the serpent there will be crocodile, the fruit will be flying fiery serpent. எத்தனை பேருக்குள்ள பாம்பு பிறந்துட்டு இருக்கு? How many of you are having the snake in you? எல்லாம் சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா கடைசில பிசாசை துரத்தி பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து யார் ஆடுவா? பாம்பு ஆடும். If you go on cast out the devil, finally the snake will be coming in. அவன் ஆதியிலேயே அந்த சாயல்ல தான் என்ன செய்ய முடிஞ்சது, அவனால செயல்பட முடிஞ்சது. Only with that image only he can also act in the beginning. பாம்பின் கனி, The fruit of the snake. நீ வேர் கரெக்ட்டா பரிசுத்தத்துல விடலைன்னா அடுத்து பாம்புல தான் விடணும். If you don't give a root in the holiness correctly, you have to give a root in the serpent. நல்ல தண்ணில விடலைன்னா சாக்கடையில தான் விடணும். If you don't fall in the good water, you have to go in the fall in the ditch. அப்படிதானே? Isn't it? உன்னுடைய வாழ்க்கை எங்க போகிறது? Where is your life is going? பாம்பில நீ வேர் கொள்கிறாயா? Are you rooted up yourself in the serpent? பேச்சு பாத்தீங்கன்னா பாய்சனா இருக்கும். If you see the speech, it will be like a venom. ஒரு செடி மேல பாம்பு ஏறி போயிடுச்சுன்னா அந்த செடியில உள்ள கனிலாம் எப்படி இருக்கும்? If you என்ன செய்யும்? கசந்து if the snake go upon the plant, all the fruit of the plant will be bitter. பீர்க்கங்காய் எல்லாம் நீங்க வாங்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா போய் என்ன செய்வாங்க, மெல்ல ஒடிச்சு லேசா வச்சு பாப்பாங்க. If you see the God, they will also break it and eat and see. எதுக்கு? Why? அது கசக்குதா இல்லையா? Whether it is bitter or not. கசந்தா என்ன அர்த்தம்? If it is பாம்பு அது மேல போயிருக்கு. if the snake has gone up. இது தெரியாம நம்ம ஆளுங்க இதெல்லாம் தெரியாது. Our people do not know this. இவன் போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். Without knowing that they will buy and come. நம்முடைய வாழ்க்கை எங்க போகிறது? Where is our life is going? நீ வேற எங்க விட்டு கொண்டிருக்கிறாய்? Where do you will give your roots? பாம்புல வேர் விட்டினா சும்மா அவன் பேசினாலே சும்மா பாய்சனா தான் பேசுவான். If you give your root in the serpent, you will be speaking like a venom. பாய்சனஸ் வேர்ட் உன் வாயில இருந்து வெளியே வரும். The poisonous words will be coming out from your mouth. எபிரேயர் 12:15ல பார்க்கும் பொழுது When we see in Hebrews 12:15 என்ன சொல்லி இருக்கு? What it is said there? கசப்புல வேர். There is a root in bitterness. கசப்பான வேர். The root of bitterness. அதுல மூணு காரியம் அடிபட்டு போயிடும். And there are three things will be spoiled there. கசப்பான வேர் வந்துருச்சுனா if the root of bitterness come, என்ன நடக்கும்? what will happen? அநேகர் திட்டுப்பட்டு போய்டுவார்கள். Many will be defiled away. அநேகர் கலங்கி போய் விடுவார்கள். Many will be troubled away. உன்னுடைய கிருபை இழந்து போகும். You will also lose your grace. இந்த மூணும் கசப்புல உள்ள பிரதிபலிப்பு. These are the reflection of the bitterness. கிருபை போயிருச்சுனா உனக்குள்ள கசப்பு இருக்குன்னு அர்த்தம். The grace has gone means you are having bitterness in you. அநேகர் உன்னால திட்டுப்படுறாங்கன்னா உனக்குள்ள கசப்பு இருக்குன்னு அர்த்தம். Many are defiling because of you means you are having bitterness in you. அநேகர் கலங்கடிக்கப்படுறாங்கன்னா உனக்குள்ள இருக்குது கசப்பு. Many are troubled by means you are having bitterness in you. இன்னைக்கு சிவகாசியில எத்தனை பேர் எனக்குள்ள கசப்பு இல்லன்னு சொல்றீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். Today how many of you are saying I don't have any bitterness in you? யாரை பத்தி, எந்த ஊழியக்காரரை பத்தி, எந்த விசுவாசியை பத்தி, யாரை பத்தி, என் மனைவியோ புருஷனோ யாரை பத்தியோ கொஞ்சம் கூட எனக்கு கசப்பே இல்ல அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் தயவு செய்து கை வைத்துங்க. Saying I don't have any bitterness regarding the any believer husband, wife or servant of God, anything raise your hand. பாருங்க, இந்த உயர்த்தினவங்களை நான் இன்னொரு சர்டிபிகேட் கேட்கிறேன். அடுத்த क्वेश्चन. The next question. கவுண்டர் பண்ணனும்ல, அடுத்த கிராஸ் क्वेश्चन வேணும்ல. The next cross question. எனக்கு யார் மேலயும் வருத்தமே கிடையாது. I never have any bitterness with anybody. ஆனா இவங்களை பார்த்தாலே மத்தவனுக்கு ஒருத்தனுக்கு ஆகாது. ஏன்னா இவன் பண்ணிருக்கிறது அவ்வளவு சேட்டை பண்ணிருக்கான். Because he has done so much mischief. சாரி, உங்களை தப்பா சொல்றேன்னு நீங்க நினைச்சீங்க. என்னடா கசப்பே இல்லன்னு தைரியமா சொல்லி கடைசில என்னை குப்பையில தூக்கி போட்டாருன்னு யோசிங்க. I got told I don't have any bitterness, finally he has blamed me. யார் மேலயும் கசப்பு இல்லை என்று நீ சொல்லுவதை காட்டிலும் உன் மேல யாருக்கும் கசப்பு இல்லைன்னு சொல்றதா என்னது? ஜெயம். It is a victory if you don't say I don't have any bitterness anybody, but nobody has bitterness regarding me. அது என்னங்க, ஊர்ல உள்ளவங்க என் மேல கோபப்படுவான், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னா நீ பரலோகம் போக மாட்டேங்கற. You will not go to heaven if you say if all will have bitterness upon me means you will not go to heaven. நீ பலிபீடத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்த வந்து if you come to pay your offering on this altar, உனக்கு மற்றவன் மேல் கசப்பு உண்டா இருந்தால் அப்படியே இருக்கு. Something against you. அப்படியே இருக்கு பைபிள். உன் பேரில் யாருக்காவது குறை உண்டு என்று நீ சிந்தித்தால், if you think something is against somebody, you are having something against somebody, நீ தசமபாகம் கொடுக்காத. you don't give the tithe. திருத்தங்களுக்கு பணம் கொடுக்காத. don't give money for the திருத்தங்கள். மற்றபடி நீ பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ என்ன செய், பலிபீடத்துல உன் காணிக்கை என்ன செய்யாத, பாஸ்டர்ட்ட கொடுக்காத. என்ன செய், வைத்து விட்டு போய் ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கையை செலுத்து. You don't give the oblation, you go and reconcile yourself and come and offer your sacrifice. புரியுதா உங்களுக்கு சத்தியம்? Do you understand the truth? கசப்புன உடனே யார் மேல எனக்கு கசப்பு இல்ல. I don't have any bitterness with anybody when you say bitterness. எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், உனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் நீ எவ்வளவு குழப்பவாதிங்கிறது நல்லா தெரியும். Only you and God knows how much you are troublemaker.
கசப்ப புடுங்கணும் நீங்க. You have to pluck out the வேரோட அந்த வேரை நீங்க புடுங்கலன்னா உனக்குள்ள வாழ்க்கைய உன் பிள்ளைகளுக்குள்ளலாம் அந்த கசப்பு வந்துகிட்டே இருக்கும். If you don't pluck out from the root, all the bitterness will go around your children even. அந்த கசப்பு வந்துகிட்டே இருக்கும். That root will be, the bitterness will be coming. இந்த கசப்பு இருக்கறனால தானே உனக்கு கல்யாண கார்டு கொடுக்க முடியல. Because you are having the bitterness, you cannot give the invitation to கல்யாணத்துக்கு போக முடியல. You cannot go for the சாவுக்கு போக முடியல. You cannot go for the death. செத்தா சொல்ல முடியல. You cannot tell to anybody. உன்னால ராபோஜனம் எடுக்க முடியல. You cannot take communion. உண்மையான கால கழுவ முடியல. You cannot wash the true feet. உண்மைதானே நான் சொல்றது கஷ்டமா இருக்கும். What I say. இதான் பச்சையான உண்மை. This is the true. இந்த கசப்பு இருக்கிற வரைக்கும் உனக்குள்ள தெய்வீக கனி வராது. Till you are having that bitterness, you will not get any divine fruit. நீ செத்துட்டா நான் கூட வந்து நல்ல பிரதர்னு சாட்சி சொல்லுவேன், நல்ல சிஸ்டர்னு நானே சொல்லிடுவேன்னு சொல்லு. If you die, I will come and say you are a good believer, good sister or brother. பரலோகம் போணுமே. But you have to go to the heaven now. பல ரவுண்ட்ஸ் இருக்கு, இன்டர்வியூ மாதிரி. There is so many rounds like interview. இந்த இன்டர்வியூ எல்லாம் தாண்டி ஃபைனல் ரவுண்ட்ல அடிபட்டினா கீழ வந்துற வேண்டிய சர்ரன் ரிவர்ஸ் வந்துற வேண்டிய. After crossing all the interview, if you go to the final round and attack me, you will come down. என்ன வேர் நீ கொடுக்கறாய்? What kind of root you are giving? கசப்பான வேர். The bitterful root. அடுத்து Next, இன்னொரு வேர் இருக்கு. another root. இது 99 வேருக்குள்ள இருக்கு. அதான் பிரச்சனை. That is found in 99% of the people. முதலாம் தீமோத்தேயு 1 Timothy 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். The love of money is the root of all evil. தீமையின் வேரே பணம் தான். Only the root of evil is money. பணம் இன்னைக்கு அநேக விசுவாசிகளை திருப்பி போட்டுச்சு. And the money has come and changed the believers today. அப்படியே டர்ன் பண்ணி தூக்கி போட்டு. It has so rotated and turned them. பணம் எதுக்கு கொடுக்கறாருங்கறத ஃபர்ஸ்ட் நீ பாரு. First of all, you have to see why God is giving you money. ஒன்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாருங்கிறதுக்கு நீ ஒரு சாட்சியா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன செய்றாரு? பணம் கொடுக்கறாரு. God is giving you should live a witness for God. God is blessing you. தேவனை பின்பற்றுவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சாட்சிக்காக உனக்கு என்ன செய்றாரு? பணத்தை கொடுக்கறாரு. God is also giving those who are following God will be blessed. You are a witness. உன்னுடைய பிள்ளைகளை நீ போஷித்து பராமரித்து உன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உனக்கு என்ன செய்றாரு? பணத்தை கொடுக்கறாரு. God is also giving with a parental care. You have to take care of the children, take care of your family. இந்த பணத்துக்கு பின்னால போய் உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்துற கூடாது. You going back of the money or following money, you should not lose your life. பணத்துக்காக உன்னுடைய சமாதானத்தை கெடுத்துற கூடாது. You shouldn't spoil your peace because of the money. பணத்துக்காக காத்திருப்பு கூட்டத்தை விட்டுற கூடாது. You shouldn't leave the tarry meeting because of the money. பவுல் சொல்லுகிறார், லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு என்று என்ன செய்தேன்? நஷ்டம் என்று விட்டேன். Whatever things were gained to me, I counted loss for Christ's sake. Paul said. பணத்துக்காக பைபிள் ஸ்டடி விட்டுற கூடாது. Don't leave the Bible study for the money's sake. போன வாரம் மாதிரி பணத்துக்காக கன்வென்ஷன் ஜெபத்தை விட்டுற கூடாது. Don't leave the convention prayer for the money's sake like last week. காசு தான காரணம். Only the money is problem, no? பணத்துக்கு பின்னால உன்னை போக வச்சிட்டானே. He has made you to go back of money. பணம் உன்னை இழுத்துருச்சே. The money has drawn you. அந்த வேர் உனக்குள்ள வந்துருச்சு. That root has come in you. இந்த பணம் எல்லாம் தேவன் கொடுத்துட்டு கடைசில ஒரு அக்கவுண்ட் கேட்பாருங்க. After giving all the money, God will also ask the account to you. இதுல என்னெல்லாம் செஞ்ச? What all the things you have done in that money? என்ன பதில் சொல்லுவீங்க? What answer will you give? என்ன பதில் சொல்லுவீங்க? What kind of answer will you give back? கரெக்ட்டா கணக்க கொடுத்துருவீங்களா? Will you settle the account correctly? இப்ப கேட்டா உங்களால கணக்கு கொடுக்க முடியுமா? If God asks now, will you give the பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். The love of money is the root of all evil. பணம் கொடுத்ததனால எத்தனையோ விசுவாசி சபையை விட்டு வெளியே போய்ட்டான். Many believers have gone out because he given the money. பணம் கொடுத்ததனால எத்தனையோ the peace also spoiled because of the money they got. பணம் வந்ததனால எத்தனையோ குடும்பங்கள் சத்தியத்தை விட்டு விலகி உருவ குத்தி கொண்டார். Many families also gone away from the truth and the fearsome because of the money. பண ஆசை. The love of money. பண ஆசையோ நீ பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனா ஆசை வந்துருச்சுன்னா உன்னுடைய விசுவாசம் அடிபட்டு போயிடும். The money will be useful for all things, but if you get the love, your life will be spoiled. பண ஆசை இருக்கா? Do you have the love of money in you? பணம் உதவும் கரெக்ட் உதவும் தான் இல்லன்னு நான் சொல்லல. Money will be a helpful thing. ஆனா தெய்வீகமாய் அது உன்னை மாற்றாது. It will not change you as a divine man. உனக்கு தேவைகள் எல்லாம் கர்த்தர் தருவார். God will supply all your needs. இன்னும் அதிகமாய் தருவார். God will give you more. இன்னும் அதிகமாய் தருவார். God will give you more and more. இன்னும் உன்னுடைய வாஞ்சைகள் எல்லாம் தருவார். God will also give and meet all your desire more. ஆனா நீ தெய்வீகத்தை விட்டுற கூடாது. But you shouldn't leave the divinity. பணம் வந்த உடனே கோயிலை விட்டு குலத்தை விட்டுட்டு தெய்வீகத்தை விட்டு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு நீ ஓடிக்கிட்டே இருந்தா உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் திடீரென்று நிறுத்தப்படும். Suddenly one day your life will be stopped. After you getting the money, you have to go from the church and the servants of God and the fellowship everything. நீ எங்கே வேர் விடுகிறாய்? Where are you giving a root? கிறிஸ்துவின் அன்பில் வேர் கொள்கிறாயா? Are you rooted up in Christ? கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்கிறாயா? Are you rooted up in Christ? பரிசுத்தத்திலே வேர் கொள்கிறாயா? Are you rooted up in the holiness? இல்ல கசப்புலயா பணத்துலயா பாம்புலயா? Rooted up in the bitterness or the serpent? எதுலயாவது ஒண்ணுல தான் நீ வேர் விட்டுட்டு இருக்கணும். In one of the thing you have to rooted up.
இன்னும் ஒரு 3 கூட்டத்தை சொல்றேன். I'll say you the other 3 groups. அவங்க வேரே இல்லாதவங்க. They don't have any root at all. ஒரு மரத்துக்கு வேர் இல்லன்னா என்ன ஆகும்? If a tree has no root, what will happen? கதை முடிஞ்சு போயிடும். And the story will be finished. இன்னும் சில மரங்கள் இருக்கு, சிலர் இருக்காங்க அவங்களுக்கு வேர் அச்சு போயிடுச்சு. And some people are also the root are pulled out. ஒரு சிலருடைய வேர் காஞ்சி போயிடுச்சு. And some the root of some people is dried away. ஆனா விசுவாசியா இருப்பான். But they will be believers. இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? How can we identify them? உங்களுக்கு நான் நல்லா ரூட் சொல்லி தரேன். I'll give you the root. உங்களையும் நீங்க பாத்துக்கலாம், மத்தவனையும் பார்க்கலாம். You can see yourself as well as your others. வேர் இல்லையா? They don't have the true root. வேர் அச்சு போயிருச்சா, The root துண்டாயிருச்சா, is pulled out. இல்ல வேர் காஞ்சி போயிருச்சா? Or the root is dried away. உங்க மனைவி உங்க புருஷன் நீங்களே பாத்துக்கலாமே. You can see your husband and wife yourself. நான் ஒரு நாள் கேட்டேன், சுகர் எனக்கு ரொம்ப கூடி போயிருச்சு, அது எத்தனை பாயிண்ட் வந்துருச்சுன்னு ஒரு ஆள் சொன்னா. One man said, I have the sugar is more, or this has come to this point. நீ ஆஸ்பத்திரி போகாதால எப்படி கண்டுபிடிச்சாரு? How can you identify that is? நான் அது வாங்கி வச்சிருக்கேன், அந்த மீட்டர் வாங்கி வச்சிருக்கேன். I am having that the meter. ரைட். இத பாத்துக்கிட்டே இது கூடிட்டே இருக்கும். You will be going on watching that, it will also go on increase. அது கூடுற நாள்லாம் உன் சமாதானம் போயிடும், குறையற நாள்லாம் சமாதானம் வரும். When it increases, your peace will go. When it decreases, your peace will come back. அப்படிதானே? Isn't it? உண்மைதானே? Is it true or not? நான் இப்போ ஒரு 3 வசனம் மீட்டர் மாதிரி தரேன். I will give you like a meter, like 3 word of God. அப்படியே போயிட்டு பாருங்க. You also put it there. இந்த தெர்மாமீட்டர் வாயில வச்சு ஒரு கொஞ்ச நேரம் கடிக்க கூடாது, வச்சிருந்தா போதும். அது எவ்வளவு ஹீட் உனக்கு இருக்குன்னு சொல்லிடும். It will also say the temperature if you keep the thermometer in your mouth. அப்படிதானே? Isn't it? இப்போ இந்த வசனம் நான் 3 வசனம் தரேன். இப்போ நம்ம விசுவாசிகள் எங்கெல்லாம் எந்தெந்த திசையில இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சலாம். I will give you 3 verses. You can all believers you can check in what are the direction you are. இந்த திசை காட்டுற கீச்சைன்ல ஒரு எல்லா திசைகளும் போட்டு வச்சிருப்பாங்க. In the keychain there will be நீ all என்ன the direction. சுத்தி விட்டாலும் கரெக்ட்டா அது நார்த்னு வந்து நின்னு. If you go and rotate, it will show the north point. இத்தனை வருஷம் நீ இருக்கிய வேர் இருக்கா? Being so many years here, do you have any root? இல்ல வேர் துண்டிச்சு. Whether is cut up or pulled out? இல்ல வேர் காஞ்சி போயிருச்சு. The weather is dried away. எப்படி கண்டுபிடிக்கிறது? How can we find out? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் Gospel of Mark 4th chapter 17ஆம் வசனத்துல in the 17th verse வேர் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு. there is a group, they don't have any பிரசங்கம் root at all. கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டா கேக்குற They will கூட்டம். be very interestingly hearing the ரொம்ப message. இன்ட்ரஸ்டா ஒரு வார்த்தை கூட விடாம கேட்டுட்டே இருப்பான். Without leaving any word, they will be hearing the message. இருதய கடினம். The hardness of the heart. அதனால வேர் அவனுக்குள்ள கிடையாது. So he don't have any root in him. ஆனா இவனுக்கு பிரசங்கம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும். But when he hear the message, it will be very interesting for him. கொஞ்ச காலம் மாத்திரம் அதில் இருப்பார்கள். For some period they will be lost in that. வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரவும் வந்த உடனே இடறல் அடைவார்கள். When they will also stumble because of the word's sake, they will get affliction. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரசங்கம் கேட்டினா அதுக்கு ஒரு போராட்டம் உண்டு. You understand well, if you get the message, there will be some trouble ஒரு for you. பிரதிஷ்டை பண்ணினா அதுக்கு ஒரு போராட்டம் உண்டு. There will be a trouble for you, suffering for you if you get the ஒரு வாத்தியார் ஒரு லெசன் எடுத்தாருன்னா அடுத்து அதுக்கு அது என்ன உண்டு? அடுத்து எக்ஸாம் உண்டு. If the teacher teaches a lesson, the lesson there will be examination for that. இந்த பிரசங்கம் கேக்குற இதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. If you are hearing the message, there is a test or examination for this. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் வரும். Because of the word's sake, you will be getting affliction and persecution. அந்த வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரவம் வந்த உடனே எந்த ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ இடறல் அடைஞ்சிட்டான்னா அவன் யாரு? If any believer or servant of God, we stumble regarding the word of God, we get the affliction and the persecution. வசனத்தின் நிமித்தம் போராட்டம் வந்த உடனே இடறல் அடைந்தால் அவன் யார்? Who is he? If he stumble regarding the word of God, if we get the affliction. அவன் யாரு? Who is that? தனக்குள் வேர் இல்லாதவன். He don't have any root in him. ஒரு சின்ன காத்தடிச்ச உடனே பொத்துன்னு விழுந்துருவான். A small wind will also fall down. புயல் அடிக்க வேண்டாம். There is no storm. புயல் அடிச்சா இவன் இருக்கவே மாட்டான். If there is storm, you will not be found here. கொஞ்சம் துன்பம். There is little persecution. கொஞ்சம் உபத்திரவம். There is little affliction. இப்ப நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள இவ்வளவு ப்ராப்ளம் வந்துருச்சு. Just now I went to the church, now I got so many problems. ஒருத்தன் ஜெபிச்சானா. One man prayed. ஆண்டவரே எனக்கு பொறுமை தாரு சுவாமி, நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆயிடுறேன். Lord, I am very short temper, give me patience. எனக்கு ஏன் பொறுமை தர மாட்டேங்கிறீர்? Why you don't giving any patience to me? ஆண்டவர் சொன்னார், நான் தருகிறேன். And the Lord said, I will give you. அவன் சந்தோஷமா கிளம்பி போயிட்டான். He also very happily started him. வெளிய போன உடனே ஒரு பெரிய உபத்திரவம் வந்து நின்னுச்சு. When he went out, there was a great affliction. நான் இவ்வளவு ஜெபிச்சது எது? What I have prayed for till now? நான் ஜெபிச்சது எதுக்கு? What I have prayed for now? நான் பொறுமைக்காக ஜெபிச்சேன். நீங்க என்ன ஆண்டவரே நீங்க எதை கொடுத்துட்டீங்க? Lord, I have prayed for the patient, but you have given this affliction. எதை கொடுத்துட்டீங்க? What you have given? உபத்திரவத்தை You கொடுத்துட்டீங்க. have given the persecution or நீ affliction. கேட்டது தான் நான் கொடுத்தேன் மகனே. What you have asked, இல்லவே இல்ல, நான் கேட்டது பொறுமை, நீர் கொடுத்தது உபத்திரவம். No, I have asked the patient, but you have given the affliction. ரோமர் 5ஆம் அதிகாரத்தை பாருன்னாரா? See Romans 5th chapter. இருக்கா? 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 5th chapter 3rd verse. உபத்திரவம் எதை உண்டாக்குது? உபத்திரவம் தான் எதை உண்டாக்குது? பொறுமை. The tribulation worketh patience.
அப்படிதானே? Isn't it? நான் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு பாஸ்ன்னு சொல்லிட மாட்டாங்க. உனக்கு புக் கொடுப்பாங்க, நீ படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், திருப்பி தான் உனக்கு ரிசல்ட் நீ தேர்னியா நீ என்னத்தை எழுதுனன்னு அப்பதான் தெரியும். If you want to study in the school, they will not give examination. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, knowing that the tribulation gives you patience. அதனால வசனம் கிடைச்ச உடனே உனக்கு ஒரு உபத்திரம் இருக்கும், துன்பம் இருக்கும், உடனே நீ தடுமாறி பைபிள்லாம் ஓரம் விட்டுட்டு போயிடக்கூடாது. நீ இடர்ல அடைஞ்சிட்டேனா உனக்குள்ள வேறு இல்லை. When you get the word of God, you will also immediately get affliction and persecution. If you stumble, you don't have any root in you. ஓசியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வேர் காஞ்சி போன டீம் பார்க்கலாம். Hosea 9:16, the root also dried away. விருதுநகர்ல இருந்து வரும்போது நீங்க ரோட்ல பாருங்க, 2-3 மரம் நிக்கும், வெள்ளையா நிக்கும், பட்டை எல்லாம் உறிஞ்சு போய் அதுக்கு வேற என்ன செஞ்சுச்சு? செத்து போயிடுச்சு. On the way from Virudhunagar to அதுக்கு பத்தடியில நிக்கிற மரம் எல்லாம் பச்சை பசேர்னு இருக்கும், இது மட்டும் காஞ்சி போய் நிக்கும். காரணம் வேர் உலர்ந்து போய். Some trees will be white color and all the cortex will be. வேர் உலர்ந்து போனதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can you find out the roots are dried away? யார் வேர் உலர்ந்து போனவர்கள்? Who are the people those roots are dried away? எப்ராயிம் தான் வேர் உலர்ந்து போன ஒரு நபர். Ephraim was a man, his root dried away. எப்ராயிம்னா அதுக்கு அவன் யாரு? பேதையான புறா. He was a silly dove. அவன் புறா. He was a dove. ஆனா எப்படிப்பட்ட புறா? But what kind of dove he was? பேதையான புறா. He was a silly, foolish dove. திருப்பி போடாத அப்பம். He is a bread which cannot be turned. யுத்த நாள்ல முதுக காட்டிடுவான். He is also show backward on the day of battle. இன்னொரு லிஸ்ட் வரிசையா இருக்கு. There are so many lists. ஒரு 12 லிஸ்ட் இருக்கு அவனுக்கு. There are 12 lists found. விக்கிரங்களோடு இணைந்து விடுவான். He will also go join with a idol. பொய் பயங்கரமா பொய் பேசுவான். He will also going on speaking the lie very much. வேர் உலர்ந்து போன வேர் காஞ்சி போன கேஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. You ஈஸியா. can also see like the root dried away. பயங்கரமா பொய் சொல்லுவான். They will also say lie well. விக்கிரங்களோடு இணைஞ்சிருவான். So go united with the idol. பேதையான புறா. The silly dove. பேதைனா என்ன? What is a foolish? ஒரு இடத்துல பேதைனா வேற அர்த்தம் சொல்லி இருக்கு. ஆனா பேதையரா இருந்தாலும் திசைகெட்டு போவதில்லைங்கிறதுக்குள்ள ஃபூலிஷ் தான் இருக்கு. முட்டாள் அவன். They are foolish like though wayfaring men, they fool. ஆனா அபிஷேகம் பெற்றவன் புறா. Anointed man. ஆனா அவனுக்கு ஜீவியம் சரி கிடையாது. His life is not correct in him. திருப்பி போடாத அப்பம். He is a bread, it is not turned. யுத்தம் அப்படினா போதும் முதுகு காட்டிடுவான். If there is war means he also show the back. சத்தியத்துக்கு நீ நிக்கணும். You got to stand for the truth. உபதேசத்துக்கு நீ நிக்கணும். You got to stand for the gospel. கிறிஸ்துவின் அன்புக்காய் நிக்கணும். You got to stand for the love of Christ. எந்த வல்லமையும் என்னை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லணும். You also say I can persevere, no power can separate me. வேர் காஞ்சி போயிடுச்சா? Whether the roots are dried away. இன்னொரு சிலருக்குலாம் வேர் வெட்டப்பட்டுடுச்சு. வேர் அற்று போனவர்கள். For some other the roots are cut or pulled out. யூதா 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது when we see in Judah இரண்டு தரம் சத்து வேரற்று போன மரங்கள். and the other tree twice there and the roots are pulled out. இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? How can we identify them? கெட்ட வார்த்தை பேசுவான். They will speak the bad words. நீங்க அதுக்கு மேல உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. You study the above verses. தூஷணமாய் பேசுவது. and they will also speak evil things. தெரியாததெல்லாம் தலையிட்டு பேசுறது. they do not know they will also interfere. காயினுடைய வழியில் நடப்பது. அதாவது யாரோடயும் அவனால ஐக்கியமா இருக்க முடியாது. they cannot be fellowship with anybody. பிள்ளையாமுடைய வழியில கூலிக்காக போறது. they will also for the wages sake go in the way of Balaam. பணம்னா பைபிளே தூக்கி கீழ விட்டுருவான். if there is money means he will also throw the Bible away and go. அடுத்து கோரா எதிர்த்து பேசின பாவம். it is a sin with Korah was the against என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறது. whatever they will also resist and talk. இவங்க தான் வேர் செத்து போனவர். வேர் அற்று போனவர். இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்கள். and these other trees twice there and the roots are pulled out. ஆனா ஒரு ராபோஜனம் விட மாட்டாங்க. and they will not leave your own communion even. அப்படிதான் வசனம் இருக்கு. the word of God says இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் விருந்துண்டு கரைகளா இருப்பாங்க. கரைகளா இருப்பான் ஆனா பட்டு விருந்துன்றுவான். they will be like a spot in the love of your feast and they will be feasting. இவங்க எல்லாம் கண்டுபிடிக்கலாம். வேர் செத்து போனவன எல்லாம் பார்க்கலாம். you can also identify him those the roots are dried away. வேர் செத்து போய்ட்டானா? whether the roots are dried away. வேர் அற்று போயிருச்சா? whether the roots are pulled out. வேர் காஞ்சி போயிருச்சா? whether the roots are dried. இத நீங்களே இப்ப அனலைஸ் பண்ணிக்கங்க. you can analyze yourself now. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வேர் அசையாது, அது கனி கொடுக்கும். but the scripture say the root of the righteous man will not be moved. பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க. when you see the problem, don't get afraid. எதிர்ப்புகளை கண்டு பயப்படாதீங்க. don't see the opposition and get afraid. சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அசைஞ்சிர கூடாது. your Christian life should not be moved by the small matter. கர்த்தரை நம்முடைய வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியெல்லாம் நாம் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவோம். because I kept the Lord in my right hand, I shall not be moved. அப்படினால் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். so the root of the righteous man elect fruit. என்ன கனி கொடுக்கணும்? what kind of fruit we got to give? உனக்குள்ள இயேசுவை நீ வெளிப்படுத்தணும். you got to reveal out Christ in you. இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தணும். you got to reveal out the love of Christ in you. இயேசுவின் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும். you got to reveal out the holiness
holiness of இதுக்கு Christ. மாறாய் வர்றது எல்லாமே வேறு விதமான வேறும் வேறு விதமான கனிகளும். Against this whatever comes all are the different kinds of fruits. ஒருவேளை இதுவரைக்கும் உன்னால வேறு கொடுக்க முடியலையா? So far you cannot give the fruit. கனி கொடுக்க முடியலையா? Can't you give the fruit? உனக்கு ஒரு வாக்குத்தத்தம். You are having the promise. நீ யூதா கோத்திரத்தானா மாறணும். You should become the tribe of Judah. துதித்தலும் ஜெபித்தலும் உனக்குள்ள வந்துருச்சுனா If you get the praising and உனக்கு praying, ஒரு சான்ஸ் இருக்கு, நீ மறுபடியும் கனி கொடுக்கலாம். again you can also give fruit. ஏசாயா 37:31. Isaiah 37:31. யூதா புத்திரர்ல மாத்திரம் மீந்திருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? வேறு கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். The remnant of the Judah people will be, they will root up downward and நீ give the fruit தெய்வீகத்துல upward. நீ தெய்வீகத்துல கனி கொடுக்க விரும்புறியா மாம்சீகத்துல கனி கொடுக்க Do விரும்புறியா? you want to give the fruit in the divinity or the carnal? இதுவரை எந்த கனியை நீ வெளிப்படுத்தினாய்? What kind of fruit you have revealed out so far? ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we see in Isaiah 5th chapter, ஒரு நேசருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. and there was the well-beloved has a garden in it. ஆண்டவருக்கு ஒரு தோட்டம். The Lord has a vineyard. அங்க என்ன நடந்தது? What happened there? அவர் வேலி அடைச்சாரு, He has to put the கற்களை wells. பொறுக்கினார், He has to pull up நற்குல திராட்சை செடியை He has நாட்டினார், to put the choicest இரவும் wine. பகலும் தண்ணீர் ஊத்தினார். He will water the garden night and day. அது வந்தா அரைச்சு அதை மிதிச்சு எடுத்து ரசம் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய ஆலையை உண்டு He பண்ணிட்டான். also made a big tower and எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. every work was finished. செடி வளர்ந்தது, And the tree பூத்தது, காய்த்தது, கனிந்தது. It also blossomed, gave blossom and gave the ரொம்ப fruit. எதிர்பார்ப்போட போய் அந்த கனியெல்லாம் புடிங்கிட்டு வந்தாங்க. With a great expectation they plucked out all the fruit. டேஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன ஆயிடுச்சு? After tasting how it was, எல்லாம் கசப்பு. everything was wild fruit. அப்ப இத்தனை வருஷம் அத இருந்ததுல என்ன அர்த்தம்? What's the work so far they got done 28 for that? வருஷமா பைபிளை தூக்கிட்டு வரைய இன்னும் உனக்குள்ள கசப்பு இருந்தா 20 years அப்ப you are உன carrying the Bible. நான் சொல்லி முடிக்கிறேன். 28 வருஷமா நீ பைபிள் தூக்கிட்டு வரைய உனக்குள்ள இன்னும் கசப்பு இருந்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? Is there any profit for you? For 25 years you are going on carrying the Bible and you are having the பிறந்ததே bitterness. சிபிஎம் சொல்றியே, இன்னும் உனக்குள்ள பாம்பின் சுபாவம் இருந்தா பிரயோஜனம் இருக்கா? Is there any profit for you? You have say you are a born CPM and you are having this nature of serpent in you. இந்த பணம் இல்லாத ஆளுங்களுக்கு பணம் வந்துட்டாங்க புத்தி மாறிடுது. If the money people they don't have, they அவன் get the புதுசா money. பாத்துட்டான், அவன் நியூவா பாத்துட்டான் பணத்தை. Because he has seen newly the money. தமிழ்ல சொல்லுவான், அர்ப்பண காலம் வந்து என்ன செய்வானா? ஏன்டா கொடை பிடிச்சிருக்க? எனக்கு கொடை When the இருக்குல்ல, least man, எனக்கு கொடை இருக்குல்ல. when the least man, ஏய் மழையே பெய்யலையா? there is no rain, நீ இருக்கிறது வீட்டுக்குள்ள, you are being inside the house, நீ ஏன் கொடை பிடிக்கிற? why are you having the umbrella in you? உனக்கு புதுசா காசு வந்துருச்சு. Because you are newly getting the money. அது கண்டுபிடிச்சலாம். புது பணக்காரன்லாம் நம்ம சபையில You can ஈஸியா easily பாத்துக்கலாம். find out in the church the new rich man. கோயிலுக்கு வர மாட்டான். They will not come to the service. வந்தா அவன் நடை உடையிலேயே தெரியும் அவன் புதுசா இப்ப காசு பாத்துருக்கான். The walk and talk and dress we can find out he is getting the நம்முடைய money. ஆண்டவர் ஐஸ்வரிய Our சம்பன்னர். Lord is the Lord of riches. அவருக்கு ஒரு நிமிஷத்துல ஒருத்தனுக்கு உயர்த்த முடியும், ஒரே நிமிஷத்துல ஒருத்தனை என்ன செய்ய முடியும்? தாழ்த்த. Within 1 minute he can also lift up a man and pull down a man. ஒரே நிமிஷம் தான். Within 1 minute. ஒரு செகண்ட்ல நேபுகாத்நேச்சார் யாரா மாறிட்டான்? மிருகமா மாறிட்டான். Within 1 second Nebuchadnezzar became a beast. முடிஞ்சு போச்சு அவன். Everything was finished. உணர்ந்த உடனே ஒரே நிமிஷத்துல அவனை யாரா மாத்தினாரு? ராஜா. When he realized everything, within 1 minute God made him again. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நீ ஜெபித்தால், தேவனை துதித்தால், கர்த்தர் மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். நீ கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பார். If you praise and pray God, again God will give you a chance. He will also root it down and give fruit upward. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. 2 நிமிடங்கள் 2 minutes. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். Let us commit ourselves in the presence of God. நீதிமானுடைய வேர் அசையாது, ஆனால் அது கனி கொடுக்கும். The root of the righteous man will not be moved, but it will give fruit. பலா மரங்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா வேர்பலா தான் ரொம்ப ருசியா இருக்கும்னு சொல்லுவாங்க. If you see the jackfruit from the root will be more நீ tasty. வெளியரங்கமா நீ ஒரு பரிசுத்தவானா இல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள நீ ஒரு தெய்வீகமாய் வாழ வேண்டியது அவசியம். If you don't show us a holy man outward, but in inner man you should be a holy man. 2 நிமிஷம். Only 2 minutes. வேற ஒண்ணு இல்ல, உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு நினைச்சிடாதீங்க. Don't think I am suffering you. விதைச்சது உனக்குள்ள போய் செட்டில் ஆகும். What I go sow, it should go in you and settle. நீ பாட்டுக்கு உட்கார்ந்து அப்படியே காட்டிட்டு அது கல்லுல போய் விழுந்துருச்சுன்னா உனக்கு சோதனை வரும்போது நிக்க மாட்டேன். If you go on hearing that, it go and fall on the rock, mean you will not stand while the உனக்கு temptation இருக்கிற comes. பிரச்சனைக்குள்ள முள்ளுக்குள்ள போய் விழுந்துருச்சுன்னா அது வளர்ச்சி அடையாது. The problem you have to go and fall in the thorn, it will not get any growth. நீ எங்கேயோ பார்த்துட்டு வழியில போய் விழுந்துச்சுன்னா பறவை அடிச்சிட்டு போயிடும். If you see somewhere, if it go on the wayside fall, mean the birds will break away. உனக்குள்ள அது விதைக்கப்பட்டால் It will be sown in you. உனக்கு பிரச்சனை வரும்பொழுது நீ கிறிஸ்துவுக்குள்ள கனி கொடுப்பாய். When you get a problem, you will also give fruit in Christ. ஆம், கனியை தேடி எஜமான் வரும் காலம் வந்து விட்டது. The time has come, the master is going to seek the fruit and come. உன்னிலும் என்னிலும் கர்த்தர் கனியை எதிர்பார்க்கிறார். God is expecting fruit from you and me. அந்த கனிகளை அவர் எடுக்க வரும்பொழுது
நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட When வேண்டும். he comes and seek for the fruit, we go to ready to give the fruit. எல்லாரும் கண்களை மூடுங்கள். Let us all close our eyes. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். Let us all humble ourselves in the presence of விசுவாசத்திலே கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். God has made us righteous man in the faith. கிரியையிலும் நாம் நீதிமான்களாய் மாறுவோமாக. In the deed also let us be righteous people. ஆமென். உன்னுடைய வேர் எங்கே விட்டுக் கொண்டிருக்கிறாய்? Where is your root is going, you are giving your root. பரிசுத்தத்திலா பாம்பிலா? Whether it is the holiness or in the serpent. கிறிஸ்துவிலா கசப்புலா? Or in Christ or bitterness. அவருடைய அன்பிலா பணத்திலா? Whether in the love of Christ or in the money. உன் குடும்பம் பணத்தின் அடிப்படையில் கட்டப்படுகிறதா அன்பின் அடிப்படையில் கட்டப்படுகிறதா? Whether your family is built up according to the by the money or the love of Christ. அன்பிலே வேரூன்றுங்கள். You are also rooted up in the love. தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். Humble yourself and surrender yourself. கர்த்தர் கனிகளை தேடி வரும் காலம். These are the time God is seeking the fruit and coming. அவர் வரும் பொழுது கனி இல்லாவிட்டால் சபிக்கப்படத்தக்க நிலவரத்துக்கு நாம் போய் சேர When he வேண்டும். comes, if we don't have fruit, we will be under the curse state. ஆண்டவரே நீர் விரும்புகிற கனியை கொடுக்கத்தக்கதா என்னை உருவாக்கும் என்று ஒரு விசை ஜெபம் பண்ணுங்கள். Let us also pray, Lord, made you me a man and give me a grace to give the fruit what you expect. ஆமா எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். Let us all close our eyes 1 minute and pray. ஆண்டவரே நான் பாம்பிலே வேர் கொள்ள கூடாதப்பா. Lord, I will not be rooted up in நான் the பணத்திலே snake. வேர் கொள்ள கூடாதையா. I will not rooted up in the money. கசப்புல நான் வேர் விட்டு என்னுடைய வாழ்க்கையை இழந்து விட கூடாது I ஆண்டவரே. will not rooted up in the bitterness and lose my life. ஆம் ஆரம்ப காலங்களைப் போல உம்முடைய அன்பிலே நான் வேர் கொள்ளட்டும். Like the earlier days, I got to rooted up in your ஆரம்ப love. காலங்களைப் போல நான் உமக்குள்ளே கடந்து வரட்டும். Like the former days, let me come in you. ஆரம்ப காலங்களைப் போல பரிசுத்தத்தின் சிந்தையுள்ளவனாய் நான் மாறட்டும். Like the former days, let me have the mind of holiness, நீ Lord. எப்பொழுது வந்தாலும் நான் உம்மை சந்தித்து என்னுடைய கனிகளை நான் உமக்கு கொடுக்க வேண்டும். Whenever you come, Lord, I have to meet you and give my fruit to you. ஹalleluya. எல்லாரும் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் ஒரு வல்லமையை உனக்கு தருவார். Let us all commit yourself. God is going to give his power to you. உனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தின் வல்லமையை கர்த்தர் உனக்கு அனுப்புவார். God will send the power of the holiness to you. கிறிஸ்துவின் அன்பிலே உன்னை நிரப்புவார். God will also fill you with the love of Christ. ஆம் கனிகளை தேடி இயேசு வருகிறார். Yes, Jesus is coming and seeking the எல்லாரும் fruit. கனிகளுக்கு நேராய் நம்முடைய முகத்தை திருப்புவோம். Let us all turn our face towards the fruit. இயேசு வருகிறார். Jesus is coming. எத்தனை பேர் வேத வசனத்தின் வெளிச்சத்துல நடுங்குகிறீர்கள்? உனக்கு தெரியும் உன்னுடைய நிலவரம், எனக்கு தெரியும் என்னுடைய நிலவரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் தாழ்த்துவோம். ஏன் ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு காலத்துல நான் பணத்தை வெறுத்தனே, ஏன் இப்பொழுது அதே சிந்தை எனக்குள்ள ஆக்கிரமித்து விட்டது? ஒரு காலத்துல நான் எல்லாரையும் நேசித்தேனே, ஏன் இப்பொழுது நான் எல்லாரையும் பகைக்கிறவனாய் மாறிவிட்டேன்? ஒரு காலத்துல தெய்வீகம் மாத்திரம் தான் என்னுடைய சிந்தையில் இருந்தது, இன்னைக்கே நான் உலக பிரகாரமான ஒரு வேஷத்துக்குள்ள வந்து விட்டேன். எனக்கு புரியலையே ஆண்டவரே, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றும் என்று எத்தனை பேர் வேண்டிக் கொள்ள போகிறீர்கள்? என் தகப்பன் ஒரு பரிசுத்தவானாச்சே, என் தாய் என்னை தெய்வீகமாய் வளர்த்தார்களே, நான் ஏன் இப்படி சீர்கெட்டு போய்விட்டேன்? எனக்கு ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. உன் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி அபயமிட்டால் கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டுவார். இந்த பிரசங்கத்துல தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறும் பொழுது ஒரு அபிஷேகம் வரும். இந்த பிரசங்கத்தின்படி ஜீவிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஏனென்றால் எப்பொழுதுமே கர்த்தருடைய வசனம் சும்மா போகாது, அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அது செயல்படும். இந்த வசனத்தை உனக்குள்ள அனுப்பிட்டார் இல்லையா, இந்த வசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தியும் உனக்குள்ள வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது வேண்டும்? ஆமென். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அந்த கனி கொடுக்கக்கூடிய அபிஷேகம் உனக்குள்ள இப்பொழுது வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நிலவரத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நம்மில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கனியை கொடுத்து அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். எங்கள் அன்பான நேசிக்கிறதா நல்ல பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், மாறாதவர், உம்முடைய கிருபை எந்நாளும் உள்ளது. உம்முடைய கிருபையோடு கூட இந்த காலவேளையில் நீர் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டபடினால ஸ்தோத்திரம். தரிசனமான சமூகம் கர்த்தாவே மட்டுமா எங்களோடு கூட இருந்தபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை துவக்கத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை எங்கள் மத்தியில் நீர் அனுப்பி தந்தபடினால துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே
தேவ சமூகத்தில் வந்ததான உடைய ஜனங்களுடைய பாரங்களையும் நிலவரங்களையும் கத்தர் அறிந்தவராய் எங்கள் மத்தியிலே நிற்கிறிய செய்த அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய உள்ளங்களும் மாலையிலே பாரத்தக்கதாய் கத்தர் நிற்கிறிய செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவே ஸ்தோத்திரம். பாட்டுகள் எல்லாம் கத்தர் ஆய்வுகளாக்கி தந்தீர். துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் அடியார்களுக்கு தந்தான மேன்மையான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கத்தர் எங்களோடு பேசினதான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நீதிமான கத்தருடைய வீட்டில் நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று உடைய வசனத்தின் மூலமாக கத்தர் எங்களை குணத்தை தந்தபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பாவத்தின் வல்லமையிலிருந்து நாங்கள் விடுதலாக்கப்பட்டாலும் கூட கத்தாவே எங்களுக்குள் காணப்படுகிறதான தாழ்மை இல்லாத ஜீவியங்கள், சுத்தமான ஒரு அறிக்கை இல்லாத ஜீவியங்களினால் நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீதிமான்களாக காணப்பட முடியாது என்பதை கத்தர் உணர்த்தி தந்தீர் ஆண்டவரே. தாவே ஸ்தோத்திரம். நீதிமானாக நாங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு கனியை கொடுக்கத்தக்கதாக நாங்கள் வேறு பற்றத்தக்கதாக கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாக தாவே உடைய வசனம் எங்களுக்கு உதவி செய்தபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ளாக எப்பொழுது வேறின்றி காணப்படத்தக்கதாய் உடைய வேரிலே நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாய் அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாய் கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் என்றாடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்தின் வேறு எப்பொழுதும் எங்களுக்கு காணப்படட்டும் ஆண்டவரே. ஜீவியத்தில் காணப்படுகிறதான கசப்பான அனுபவங்கள், விஷம் போன்றதான நிலவரங்கள், பணாசையினால் காணப்படுவதான தீமைகள், இவைகளெல்லாம் கர்த்தருடைய ஜனத்தை விட்டு அப்புறப்படுத்தும்படியாக என்றாடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் விரும்புகிறதான ஒரு கனியை நாங்கள் கொடுக்கும்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கர்த்தாவே நீர் பேசுறதான வசனம் எங்களை உருவாக்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வேறற்றதான நிலவரங்களையும் கூட உடைய ஜனத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்து சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதித்து ஸ்தோத்திரித்து யூதாவை போல நாங்கள் கீழே வேறு பெற்றி மேலே கனி கொடுக்கிற ஜனங்களாய் காணப்பட உதவி செய்யும். இந்த கிருபையுள்ள வசனத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பரிசுத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.